அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் வாழ்த்துக்களை சொல்கிறோம். இந்த சாயங்கால வேளையிலும் கூட சகோதர சகோதரர்களாய் ஒன்று கூடி அந்த இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தினுடைய நற்செய்தியை அறிவிக்க இந்த மாலை பொழுதிலே கடந்து வந்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் இந்த சத்தத்தை கேட்கிற யாவரும் வீட்டின் வாசலில் இருந்தால் கூட, வீட்டிற்குள்ளே இருந்தால் கூட இந்த சத்தத்தை கேட்கும்போது அந்த இயேசு கிறிஸ்துடைய நற்செய்தி என்ன என்பதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்கும்படியாக உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். கடந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியிலே மனிதனாக பிறந்து அவர் வளர வளர ஞானத்திலும் விவேகத்திலும் வளர்ந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிவுகளாய் இருந்தார். வாலிப பருவமாகிய 30ஆம் வயதிலே யோவான் என்கிற ஒரு தீர்க்கதரிசி மூலமாக அவர் ஞானஸ்தானம் பெற்று 3 ஆண்டுகளாக தேவனுடைய சுவிசேஷத்தினுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசித்து வந்தார். அது மட்டுமில்லாமல்
அவர் கிராமத்தோடு சுற்றித் திரிந்து நன்மை செய்வதாய் சுற்றித் திரிந்தார் என்பது பரிசுத்த வேதாகம் சொல்கிறது. அது என்ன நன்மை என்று பார்க்கும்போது குருடர்கள் பார்வையிடுகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், ஊமையர் பேசுகிறார்கள், குஷ்டரோகி சுஸ்தமாகிறார், மரித்தவர் உயிரோடு எழுந்திருக்கிறார் என்கிற அது அற்புதமான அந்த நன்மை செய்து கொண்டு வந்தார். ஏனென்றால் இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாமலும் சந்தோஷம் இல்லாமலும் தன் வாழ்க்கை எப்படி ஆகும் என்கிற ஒரு மன அழுத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த மன அழுத்தத்திலிருந்து அவனுக்கு விடுதலை வேண்டும் என்கிற ஒரு சந்தோஷத்தை பெற வேண்டுங்கிற அந்த ஒரு நல்ல வாய்ப்பை தான் இயேசு கிறிஸ்து நன்மை செய்வராய் சுற்றித் திரிந்து அவனுக்கு எது பலவீனமாக இருக்கிறதோ அதை அந்த குறைவை நிறைவாக்கினார். இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எது குறைவாக இருக்கிறது, ஒருவேளை நாம் விட முடியாத பாவமோ இல்லை யாரிடமே சொல்ல முடியாத மன அழுத்தமோ எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கூட அதிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை வேண்டும், ஒரு சமாதானம் வேண்டும், ஒரு சந்தோஷம் வேண்டும் என்கிற ஒரு மனநிலைமையில் நீங்கள் அமர்ந்திருக்கலாம். நாங்களும் ஒரு காலத்திலே இதை போலதான் சமாதானம் இல்லாமல் அலைந்து திரிந்தோம். தாந்தோந்தியாக ஊதாரித்தனமாக பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் கடவுளுக்கு பயப்பட பயம் இல்லாமல் மனமோன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். உங்களுடைய மனமாற்றத்துக்காக இப்படிப்பட்ட கூட்டங்களின் மூலமாக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சுவிசேஷ வார்த்தைகளை கேட்கும்போது எங்களுடைய மனம் திறக்கப்பட்டது. நாங்கள் மனம் திரும்பினோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாயிற்று. பஞ்சமென்று வருபவர் ரவியத்து என்று உன்னை ஆட்களினாலும் வேண்டாத வார்த்தைகள் சொல்லி தள்ளி பழித்தாலும் ரவியத்து என்று உன்னை ஆட்களினாலும் வேண்டாத வார்த்தைகள் சொல்லி முற்படுத்தினாலும் வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழத்தான் வேண்டும் என்று நாவில் சுகம் தருவேன். ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க இருக்கிறார், உன்னையும் என்னையும் நேசிக்கிறார். நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். கஷ்டப்படுவோம் வாழும் ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினால இயேசு அன்பு அறிவிக்க வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த ஒளி ஒரு மனுஷன் வரும்போது அவன் வாழ்க்கை மாறும். அநேக வாழ்க்கையில் வேத்த வாசிக்கிறோம். ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷனுடைய கிரிகள் பொல்லாதவை இருக்கிறபடியினால் ஒளியை பகைத்து இருளை பற்றி கொண்டு வராங்க. ஒளியாக இயேசு கிறிஸ்து நல்லவர். ஒளியாக இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் நல்ல வழி நடத்துகிற ஒரு ஆண்டவர். ஆனால் அந்த ஒளியை நீ வெறுத்து அந்த ஒளியாக இயேசு கிறிஸ்து பகைத்து இருளை பாவமான காரியத்தை நீ பற்றி கொண்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் பார்க்கும்போது அநேக பாவம் பாருங்க. வேதத்தை வாசிக்கும் போது உலையான சேரு பயங்கரமான கூலி. ஆனால் அதில் நீ மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிற எத்தனை பேர். என் வாழ்க்கையில் இந்த பாவத்து விடுதலை வர முடியலையா, அதுக்காக இங்கேயும் ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. விடுதலை பெறும்படி மருத்துவம் பார்க்குறாங்க, அங்கே போகிறாங்க, எங்கேயும் விடுதலை இல்லை. அந்த வேதத்தை வாசிக்கிறோம். குமாரனாக இயேசு கிறிஸ்து உங்களை விடுவித்தால் அது மெய்யான விடுதலை. பொருள் போடாமக்கிறாங்க. ஆனால் வெளியே வந்தோடனே மீண்டும் அதே பாவத்தில் போகிறாங்க. ஆனால் ஒரு மனுஷன் இயேசுக்குள்ள வரும்போது இயேசு கிறிஸ்து அவனை ரட்சிக்கிறாரு. அவன் பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறான். அந்த பாவத்திலிருந்து மெய்யான விடுதலை கொடுக்கிற இயேசு கிறிஸ்து. ஆனால் இன்னைக்கு மனுஷன் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் ஆனையா
நம்ம மனுஷனுக்கு செம்மையாய் தோன்ற வழி உண்டு, முடிவு மரண வழி. இந்த மரண வழியை நோக்கி அநேகம் ஓடிக்கொண்டுறாங்க. நீ பார்க்குறோம், மனுஷன் ஒவ்வொரு காரியமும் அழிவை நோக்கி நீ ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஒரு செல்ஃபோனை பார்க்குறோம், அது எத்தனை விதமான காரியம். ஆனால் அதை பற்றி கொண்டு அதுக்கு நேரத்தை கொடுத்து கொண்டு இருக்கிற எத்தனை பேர் வாழ்க்கையை இழந்து போய் கொண்டிருக்காங்க. சற்று இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. இயேசு கிறிஸ்து வேத வாசிக்கிறோம், அவர் நன்மை செய்கிறாய் சுற்றி தெரிந்தார், பிசாசின் பிடியில கட்டப்பட்ட மக்களை அவர் விடுதலை பண்ணினார். அப்ப இயேசு கிறிஸ்து வைத்தவர் நன்மை செய்கிற ஆண்டவர். இப்போ ஒரு மனுஷன் வாழ்க்கையில என்ன வேணா கொடுக்கலாம், ஆகாரம் கொடுக்கலாம், அனுதானம் கொடுக்கலாம், என்ன வேணா கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் மேலானது வாழ்க்கையை மாத்துறது, என்னையை மாத்துறது, லட்சுமி கொண்டு வர்றது. அதுதான் இயேசு கிறிஸ்து பண்ணாரு. ஒரு மனுஷனை மாற்றணும், மதம் மாற்ற முடியாது. ஒரு மனுஷன் மனம் திரும்புங்க, வரலோகம் சமயமாக இருக்குது. இயேசு நாமம் இன்பமிதே, இன்பமிதே, நல்லின்பமிதே. இயேசு நாமமே இன்பமிதே, பேரின்பமிதே. இயேசு நாமம் இன்பமிதே, இன்பமிதே, நல்லின்பமிதே. இயேசு நாமமே பாவம் போக்க வந்த நாமம். இயேசு நாமமே வாதை போக்க வந்த நாமம். இயேசுவின் நாமமே பாவம் போக்க வந்த நாமம். இயேசு நாமமே வாதை போக்க வந்த நாமம். இயேசுவின் நாமமே இன்பமிதே, பேரின்பமிதே. இயேசு நாமம் இன்பமிதே, இன்பமிதே, நல்லின்பமிதே. இயேசு நாமமே நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தரிந்த மாலை வேளையிலே உங்களையும் உங்கள் அருமை பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் சொல்கிறார், உன் வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு
என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கென கர்த்தர் சுக வாழ்வை முன்குறித்திருக்கிறார். பிரியமானவர்களே, நோய் நீங்கி இளைப்பாறுதல் தரும்போதும் நமக்கு சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். குடும்பத்திலே சமாதானம் என்கிற சுகவாழ்வு கர்த்தராகிய இயேசு தருகிறார். கணவன் மனைவிக்கிடையே கசப்பான உறவுகள் மாறி ஒரு சுகவாழ்வு. பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகவில்லை என்ற சூழ்நிலை மாறி அவர்களுக்கு நல்ல இடத்தில் வாழ்க்கை அமைவது ஒரு சுகவாழ்வு. ஆம், வேதம் சொல்லுகிறது, உங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டிராய். இவ்வளவு நாள் அழுது கொண்டிருந்தே, இனி இந்த வார்த்தைகளை கேட்டதுக்கு அப்புறம் நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உண்மையாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபதிரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். ஏன் போதகர் என்று சொல்லாமல் போதகர்கள் என்று சொல்லுகிறது? பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, நம்மை வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துகிறபடியால் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உயர்ந்த மனிதனிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத பூரண அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனால் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனால் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து, என்னை மீட்பதற்காய் உலகத்திலே என்ன நன்மைகள் செய்தார் என்று நாங்கள் உணர்ந்து பார்த்த அந்த ருசி பார்த்த உள்ளமாக இங்கு வந்திருக்கிறோம். ஒவ்வொருவர்களும் இப்படிதான் ருசி பார்த்திருக்கார்கள். வாழ்க்கையிலே எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கவலைகள், வியாதிகள், இப்படிப்பட்ட நிலையிலெல்லாம் கடந்து வந்தவர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் எப்படி வந்தோம்னா, இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை சொல்லுவவர்களே நாங்கள் செவிசாய்த்து எங்கள் பகுதியில் வரும்போது நாங்கள் கேட்டோம். அதை கேட்டதும் இல்லாத வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரே என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இறைபாடு தருகிறேன் என்று
இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை பற்றி சொன்னார்கள். அந்த வார்த்தையானது என் இருதயத்திலே அப்படியே கவர்ந்து கொண்டதாக இருந்தது, எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. அந்த வார்த்தை மேலே நான் விசுவாசித்தேன். அது மூலியமாக ஒரு சபைக்கு சென்றேன். அந்த சபை எனக்கு ஒவ்வொரு நாளும் அந்த கூடிய வார்த்தைகளை நான் அப்படியே தேர்வனாக இருந்தேன். அந்த தேர்ச்சியானது நான் எப்படி இந்த தொழிலை செய்வேன், எப்படி குடும்பத்தை நடத்துவேன், எப்படி வாழ்க்கையை நான் முன்மாதிரியாக கொண்டு போவேன் என்று பல மனிதர்கிட்ட நான் போய் ஆலோசனை கேட்டது உண்டு. பல மனிதர்கிட்ட கொண்டு போயிட்டு ஒரு பொருள்களை வாங்கி அதன் மூலியமாக நாங்கள் ஒரு பெருக்கத்தை காணலாம்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் உருவான காலங்கள் உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட காலங்கள்லாம் எனக்கு என்ன ஆயிடுச்சு, தோல்விதான் ஏற்பட்டுச்சு. இந்த தோல்வியானது எங்கள் குடும்பத்தின் மேலே அதிகமாய் சூழ்ந்தபடினாலே நான் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாத கொள்ள முடியாத இப்படிப்பட்டவனாக நான் அகப்பட்டிருந்தேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து மீண்டு வரக்கூடியதுக்கு வழி தேடும் போதுதான் இந்த வார்த்தை வந்தது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இறைப்பாடு தருவேன் என்று. இந்த ஆலயத்துக்கு சென்ற போதுதான் எனக்கு தெரிஞ்சது, ஒவ்வொரு நாளும் அதிகாலை என்னை தேடுங்கள் கண்டடைவான் என்று சொன்னார். இப்படிப்பட்ட இதில் நாங்கள் என்ன பண்ண, காலையில் இருந்து சொன்ன அதிகாலை அவரை தேடக்கூடிய தியானம் பண்ணக்கூடிய இயேசுவை நாங்கள் நோக்கி பார்க்கும் போது அப்படிப்பட்ட உள்ள ஒரு அபிஷேகமும் அப்படிப்பட்ட நடத்துதலும் அப்படிப்பட்ட எங்களுக்குள்ள உள்ளார்ந்து நாங்கள் உணர்ந்தோம். அதன்படி நாங்கள் ஒவ்வொரு நாள் நடக்கும் போது இந்த வருத்தம் என்றது எங்களுடைய நீங்கியது, இந்த பாரம் என்றது நீங்கியது. ஒவ்வொருவர்களும் கண்ணீர் விட்டு அந்த வேர்வை சிந்தி உழைக்கிற உழைப்பு இருந்தாலும் இயேசுவோட சேர்ந்து இந்த பயணம் செய்கிற பயணமானது எங்களுக்கு அப்படியே லகுவாய் மாறியது, ஈஸியாய் மாறினது. இப்படிப்பட்டதெல்லாம் நாங்கள் இதை நாங்கள் ருசி பார்த்தோம். அதுதான் உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். எங்களுக்கு இல்லாத ஏற்கனவே உள்ள இப்படிப்பட்ட வேலை செய்யல. நான் ஒரு கார்பெண்டர் வேலை செய்கிறேன். கார்பெண்டர் வேலைனா அந்த வேலை பகுதி தான் எனக்கு தெரியும். அந்த பகுதியிலிருந்து தான் நான் பூர்ணமாக செய்ய முடியும். ஆனாலும் அதை மீறி உள்ள அந்த விசேஷ ஞானத்தை கொடுத்து அதை எப்படி செய்ய வேண்டும், அது 10 பேரை கொண்டு எப்படி செய்ய வேண்டும், 20 பேரை கொண்டு எப்படி செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட ஆற்றல் ஞானமெல்லாம் அவர் தான் எங்களுக்கு கொடுத்தார். நான் ஒரு காலத்திலே மற்ற மனுஷன்கிட்ட கொண்டு போயிட்டு நம்ம ஒரு தொழிலை செய்யலாம், நீ கூட வாங்கல் என்று நான் அவர் அழைத்தது உண்டு. அவர் உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் எனக்கு சொன்னது உண்டு. ஆனாலும் எங்களுக்கு அது பிரயோஜனப்படவில்லை. இந்த இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் கொடுக்கிற ஒரு சில ஆலோசனைகள் அது பெருத்த லாபத்தை கொடுக்கிறது. ஒரு பையன்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், அப்பா நீ எவ்வளோப்பா சம்பாதிக்கிறேன் என்று. அந்த பையன் சொன்னான், நான் பிரிகேஜிலேருந்து காலேஜ் வரைக்கும் லட்சக்கணக்கில் கொட்டி நான் இந்த டிகிரியை எடுத்தேன் என்றான். அந்த டிகிரியை நீ எடுத்தியப்பா, அதோட சம்பளம் வேணும்னா 15,000 என்றான். ஆனால் எனக்கு படிப்பறிவில்லாத உள்ள சூழ்நிலையிலே இயேசுவை நாங்கள் நம்பின நிமித்தமாக, அவர் கொடுக்குற ஞானத்து நிமித்தமாக இன்னைக்கு குறைஞ்சபட்சம் 60,000 ரூபாய்க்கு சம்பளம் வகிக்கிற அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்க மாதிரி ஒரு லாபத்தை கொள்வதற்கு அவர் ஒரு விசேஷ ஞானத்தை கொடுத்து எங்களை நடத்துகிறார். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஒரு நற்செய்தியை சொல்லும்படியாய் எங்களுக்கு ஏவனபடியினாலே இங்கு அவருடைய நாமத்தை, அவர் செய்த அற்புதங்களை சொல்லும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரியே, இயேசு கிறிஸ்து கிராமங்கள் தோறும் சுத்தித்திருந்து நன்மை செய்கிறவராய் சுத்தித்திருந்தார் என்று பார்க்கிறோம். என்னென்ன நன்மைன்னு சொன்னா, வியாதியோடு இருக்கிறவர்களை வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தார். முடவரோடு இருக்கிறவர்களை முடவரை நடக்க செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, பலவிதமான அற்புதங்களையும் அதிசயங்களும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கிராமங்கள் தோறும் சுத்தித்திருந்து நன்மை செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே காரியத்தை நாங்கள் சொல்லுகிறோம். வேதம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருகிறேன் என்று.
இன்றைக்கு இளைப்பாறுதல் இல்லை. இளைப்பாறுதல் எங்க கிடைக்கும் என்று ஒரு மனுஷன் சுற்றி திரிகிறார்கள். எங்கேயா இளைப்பாறுதல் கிடைக்கும், எங்கேயா இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று அநேகர் எங்கெங்கே ஓடுகிறார்கள். இளைப்பாறுதல் இயேசு சொல்லுகிறார், என்னுடைய இளைப்பாறுதலை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரியே, இயேசு உங்களை நேசிக்கிறார். சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் இயேசு உங்களை நேசிக்கிறார். சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை அன்பு செய்கிறார். உங்களை துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற விரும்புகிறார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறமே தள்ளுவதில்லை என்று சொல்கிறார். நாங்கெல்லாம் இயேசுவை அறியாத நாட்களிலே பலவிதமான போராட்டத்தோடு, வியாதியோடு, பலவிதமான கஷ்டத்தோடு நாங்கள் இருந்தோம். ஆனாலும் கூட இப்படியாய் அவருடைய அன்பை அறிவித்த வேளையிலே நாங்கள் அந்த வார்த்தையை கேட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். இயேசுவை தேடி போனோம். போன மாத்திரத்திலே எங்களுடைய வாழ்க்கையில இயேசு வந்தார். எங்களுடைய கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டத்திலிருந்து இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்தார். அதுதான் உங்க மத்தியில் சொல்லுகிறோம். பிரியமான சகோதர சகோதரியே, பிரியமானவர்களே, இயேசு உங்களை எல்லாரும் நேசிக்கிறார். சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் இயேசுவை தேடி வாங்க, இயேசுவை தேடி வாங்க. உலக மனுஷன் சொல்லுகிறார்கள், உலகத்துல ஒரு பக்தன் இப்படியா சொல்லுகிறார், வீதி வரை உறவு, வீதி வரை மறை, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, கடைசி வரை யாரோ அப்படி என்று சொல்லி ஒரு பக்தன் இப்படியா பாடினான். கடைசி வரை யார் வருவார்னு சொன்னா, மரிக்கும் நாளிலே கடைசி வரை யார் வருவான்னு சொன்ன இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் வர முடியும். யாரும் வர முடியாது. வீட்டிலே உறவு முடிந்தது, வீதியிலே பிள்ளைகள் முடிந்தது, அவர்கள் உறவு முடிந்தது. கடைசியிலே இயேசு கிறிஸ்து தான் வர முடியும். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் வர முடியும். அவரை ஏற்றுக்கொள்ளுங்க, அவரை அண்டி வாருங்கள். நம்ம நல்ல வசதியா இருக்கோம், வீடு பங்களா கார் என்று இருக்கிறோம். ஆனாலும் கூட இந்த பாடல் ஒரு வரியை பாடின கடைசி வரை யாருன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். எல்லாமே நாம் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை, எல்லாத்தையும் அங்கங்க விட்டுட்டு தான் போறோம். கடைசியா அந்த இயேசு கிறிஸ்து தான் நம்ம கூட வருகிறது. அந்த இயேசு கிறிஸ்து தான் நம்ம கூட வருகிற தெய்வம். அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. அவரே மெய்யான தெய்வம், அவரே மெய்யான தெய்வம் என்று சொல்லுகிறோம். எங்கள் வாழ்க்கையில வந்தார், எங்கள் வாழ்க்கையில வந்து அற்புதம் செய்தார். அததான் உங்க மத்தியில் சொல்லுகிறோம். மேலும் இந்த இயேசு எனக்கு கொடுத்த டாக்டர் சர்டிஃபிகேட் தான். ஏனென்று சொன்னால் நான் நின்று இருப்பேன், கீழே விழுந்துருவேன். அதுக்கு டாக்டர்லாம் சொன்ன சர்டிஃபிகேட் என்னன்னாக்கா, மூளைக்கு போகிற பிளட் வந்து உங்களுக்கு போகலை, நீங்கள் செத்துருவீங்கன்னு சொல்லிட்டு இன்னும் அந்த டாக்டர் சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறேன். ஆனால் என் தேவனாய் கர்த்தர் என்னை வந்து பார்க்க வந்தவங்க அத்தனை பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னாக்கா போயிடுவான்னு முடிவு பண்ணாங்க. அப்போதான் என் தேவன் என்னோட பேசினார். தேவனை அறியாத நாட்களில் இருந்த நாட்டில் என்னை அவர் சொன்னார், நானே மரித்து உயிர்த்தொழுது இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறேன், மரித்தாலும் பிழைப்பான், மரிக்காமல் இருப்பான் என்று சொல்லி என்னை லாசரு கொடுத்த வாசனத்தை எனக்கு பேசினார். உண்மையாகவே தேவனாய் ஜனங்களே, இந்த அடிமையை நிற்பதும் நிர்மூலமாவது தேவனுடைய சுத்த கிருபை. என்னன்னு சொன்னா, எனக்கு இந்த ஜீவனை கொடுத்த இயேசு, அல்லேலூயா, இந்த ஜீவனை கொடுத்த என் தேவனுக்கு நான் என்ன செய்யணும்னு தெரியாம நாங்கள் இருக்கும்போது தான் எங்கள் சபையோடு சேர்ந்து உங்களுக்கு எல்லாரும் சுவிசேஷம் சொல்ல வந்திருக்கிறோம். நான் பெற்ற இந்த இன்பம் உங்களுக்கு வையகம் பெறணும்னு சொல்லி தான் வந்திருக்கிறோம். நான் ஏன்னு சொன்னால், என்னை போல நீங்கள் பாரப்பட்டு, என்னை போல துக்கத்தோடு, என்னோட வேதனையோடு நீங்கள் இருப்பீனானால், இந்த வார்த்தை கேட்டு இன்றையே ரட்சினாள்
இன்றைய அணுகுகிற காலம். இன்று நாளிலே உன் சமாதானத்துக்கு ஏற்றுவையா இருந்தாய், இது நலமா இருக்கும். இப்போதோ உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது வேதம் சொல்கிறது. நான் பெற்ற இன்பத்தை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். நான் நம்முடைய இயேசு உங்களுக்கு விடுதலை தருவராக இருக்கிறார். என்னை உயர்த்தின தேவன் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இப்போட எழுப்பின என் தேவன் என்னோடு இருக்கிறார். அந்த தேவன் உங்களோடு இருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். மேலும் நீ அறிய விரும்பினால் சந்தோஷம், ஆனந்தம், ஆனந்தம், நித்திய சந்தோஷம் இருக்குது, மிகுந்த சந்தோஷம் இருக்குது, மீட்பின் சந்தோஷம் எனக்கு இயேசு தந்த சந்தோஷம். நித்திய சந்தோஷம் இருக்குது, மிகுந்த சந்தோஷம் இருக்குது, மீட்பின் சந்தோஷம் எனக்கு இயேசு தந்த சந்தோஷம். சந்தோஷம் சந்தோஷம், ஆனந்தம் ஆனந்தம், சந்தோஷம் சந்தோஷம், ஆனந்தம் ஆனந்தம். பாவத்திலே ஜீவித்த போது இல்லை எனக்கு சந்தோஷம், பாவத்திலே வாழ்ந்த போதும் இல்லை எனக்கு சந்தோஷம். பாவத்திலே ஜீவித்த போது இல்லை எனக்கு சந்தோஷம், பாவத்திலே வாழ்ந்த போது இல்லை எனக்கு சந்தோஷம். இயேசுவண்டை வந்தேனையா, இதயத்தை தந்தேனையா, இயேசுவண்டை வந்தேனையா, இதயத்தை தந்தேனையா. இப்போது இருக்குதையா ஏகப்பட்ட சந்தோஷம். சந்தோஷம் சந்தோஷம், ஆனந்தம் ஆனந்தம், சந்தோஷம் சந்தோஷம், ஆனந்தம் ஆனந்தம். நித்திய சந்தோஷம் இருக்குது, மிகுந்த சந்தோஷம் இருக்குது, மீட்பின் சந்தோஷம் எனக்கு இயேசு தந்த சந்தோஷம். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட சந்தோஷம், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட சந்தோஷம், இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட சந்தோஷம், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட சந்தோஷம். மன்னிப்பின் சந்தோஷம் இது, மாறாத சந்தோஷம், மன்னிப்பின் சந்தோஷம் இது, மாறாத சந்தோஷம். மன்னாதி மன்னன் இயேசு எனக்கு தந்த சந்தோஷம். சந்தோஷம் சந்தோஷம், ஆனந்தம் ஆனந்தம், சந்தோஷம் சந்தோஷம், ஆனந்தம் ஆனந்தம். நித்திய சந்தோஷம் இருக்குது, மிகுந்த சந்தோஷம் இருக்குது, மீட்பின் சந்தோஷம் எனக்கு இயேசு தந்த சந்தோஷம். சந்தோஷம் சந்தோஷம், ஆனந்தம் ஆனந்தம், சந்தோஷம் சந்தோஷம், ஆனந்தம் ஆனந்தம். மகிமை உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தர் இந்த மாலை வேளையிலே உங்களையும் உங்கள் அருமை பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாங்கள் இப்பொழுது ஒரு பாடலை பாடினோம். சந்தோஷம் சந்தோஷம், ஆனந்தம் ஆனந்தம். பாவத்திலே ஜீவித்த போது சந்தோஷம் இல்லை, ஆனால் இயேசு என்று வந்தபோது சந்தோஷம். இது எப்படி வந்தது? இந்த பாவம் என்றால் என்னவென்று அநேகருக்கு தெரியாமல் இருக்கிறது. இந்த பாவம் மனித உள்ளத்திலே இருக்கிற வரையிலும் அவன் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கவே முடியாது. பிரியமானவர்களே, இந்த பாவத்தை எப்படி உள்ளத்திலிருந்து அகற்றி விடலாம், சுத்தம் பண்ணலாம் என்கிறதை குறித்து தான் நாங்கள் இப்பொழுது இங்கு பேச வந்திருக்கிறோம். பாவம் என்றால் என்ன? வேதம் சொல்லுகிறது, எல்லா விதமான அநீதியும் பாவம், சட்டத்தை மீறுவதும் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. நன்மை செய்ய அறிந்திருந்தும்
அதை செய்யாமல் இருப்பது பாவம். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். தீய நோக்கம் பாவம்தான். பாவம் மனிதனை தேவனிடமிருந்து பிரிக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? எரேமியா சொல்லுகிறதை கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார். மனிதனுடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருள் ஆசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகள் ஆகிய இவைகளெல்லாம் உள்ளத்தில் இருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். இது மனுஷனுக்கு தெரியாது. அவன் நல்லா குளிச்சு நல்லா ட்ரெஸ் பண்ணி வந்தா நல்ல செண்டல்ல அடிச்சு வந்து யாருக்கும் தெரியாது. கர்த்தர் சொல்லுகிறார், மனிதன் முகத்தை தான் பார்க்க முடியும், தேவன் இருதயங்களை ஆராய்ந்தறிகிறவன். மனிதன் முகத்தை பார்ப்பான், தேவன் இருதயங்களை பார்க்கிறார். இருதயத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிறவர் தான் நாங்கள் இங்கு பேசுகிற கர்த்தராகிய இயேசு. அன்பான தேவ பிள்ளையே, உங்கள் உள்ளம் எப்படி இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். இன்றைக்கு இங்கே இருக்கிற பிள்ளைகள், தேவ பிள்ளைகளாகி நாங்கள் அத்தனை பேரும் இந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் தான். இந்த பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தார். அவருடைய பிள்ளையாக மாறினார். எங்களோடு கூட எப்பொழுது இருக்கிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், அந்த நம்பிக்கையிலே வந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் எங்களை வழி நடத்துகிறார், எங்களோடு கூட இருக்கிறார். நம்முடைய மாம்ச கண்களினால் அவரை பார்க்க முடியாது. அவர் ஆவியா இருக்கிறார், இங்கே எங்களோடு கூட வந்திருக்கிறார். அதுதான் ஆண்டவர் எங்களை பேச வைக்கிறதுனால இந்த இடத்துல என்ன பேசணும் என்று கர்த்தர் பேச வைக்கிறார். பேசுகிறதுல ஒரு வசனம் இருக்கிறது, 5:19 மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவை ஆவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூன்யம், பகை, விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், வெறிகள், கொலைகள், இனி எத்தனையோ இருக்கிறது. குப்பை தொட்டி தோற்று போயிடும். இவ்வளவு குப்பை வைத்துதான் இன்றைக்கு மனுஷன் நடக்கிறது. இதை சுத்தம் பண்றதுக்கு தான் சோதரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்தார். பாவம் மனிதனை தேவனிடமிருந்து பிரிக்கிறது. எனவே பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு தேவனிடமிருந்து உதவி, பாதுகாப்பு, விடுதலை, ஜெபங்களுக்கு பதில் ஆகியவை கிடைக்காது. ஏசாயா 59 சொல்லுகிறது, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய சேவை மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. பாவம் செய்கிற மனிதனுக்கு உள்ளத்தில் சமாதானம் இருக்காது. கர்த்தர் சொல்லுகிறார், துன்மார்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 48:22 இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. Abba
நல்லவர் வலியவர் என் ஆண்டவர் நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன் நல்லவர் இனியவர் என் ஆண்டவர் நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன் உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையோ ஒரு நன்மையோ அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை அப்பா நான் உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை சோதரம் ஆண்டவரே சோதிக்கிறோம் அப்பா. ஹalleluya தேவாதி தேவனை நன்றியோடு சோதிக்கிறோம் ஆண்டவரே. மாலை வேளையிலே சகோதரர்களாய் ஒன்று கூடி இந்த நாளை நியமித்து ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமையாக எங்களுக்கு இந்த மண்டலத்தின் ஏரியால நவீன ஐயா சார்பாக இந்த ஏரியா முழுவதும் சுற்றித் திரிய நீர் எப்படி கிராமத்தோடு நன்மை செய்கிறோ அதே போல நாங்கள் சுற்றித் திரிய திருப்பை பாராட்டுவதாக நன்றி செய்கிறோம். இந்த வாய்ப்பை எங்களுக்கு அளித்ததான ஐயா நவீன ஐயாவும் அவருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் வருகிறோம். அவருடைய குடும்பங்களை ஆசிரியராக விசேஷமாக அன்பு தாயாருக்காக நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். கண் பார்வையினாலே அவர்கள் கண்களை ஆபரேஷன் பண்ணியிருக்கிறதை நாங்கள் கேள்விப்பட மாட்டோம். அந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆக முடிந்தபடினால அந்த பார்வை நன்றாக தெரிய எத்தனை பாராட்டுகிறாக சொன்னது போல அவன் மறிக்கிற அளவுக்கு கண் பார்வை மங்கவில்லை என்று நாங்கள் வாசிக்கிறோம். அதே போல தாயாருடைய அந்த கண் பார்வை மங்காதபடிக்கு தேவனாய கர்த்தருடைய கரம் இறங்கி அந்த கண்ணை தொட்டு சுகப்படுத்த முடியாத செல்கிறோம். நாங்கள் ஊழியம் செய்யும் போது எங்களுக்கு அன்பு உபசரிக்கிறதான அன்பு தாயாருக்கு நல்ல சுகத்தை விளக்கி ஆரோக்கியத்தை கொடுத்து வாழ்வு சுரிக்க நீ கிருபை பாராட்டுகிறார் சொல்லி ஆயுசு நாட்களை கூட்டிக் கொடுப்பீராக. இந்த ஏரியாவில் வைத்த அன்பு சகோதரருடைய ஊழியங்கள் இன்னும் அநேக ஜனங்களுக்கு நன்மை செய்வதாய் பெருகத்தக்கதாக ஆசிரியர் குடும்பங்களை ஆசிரியராக பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை ஆசிரியராக நல்ல உடசுத்தி மாறத்து கொடுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. நல்ல பிதாவே ஆவியோடு நாளில கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம். அருமையான சகய பாசவர்களுக்காக துதிக்கிறேன் ஆண்டவரே. அவரை மட்டுமாய் நடந்து வந்த தெய்வம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இனிமேல் நடத்த வல்லவராயிருக்கிறீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட ஆண்டவரே அவர் காணப்படுகிற அந்த பலவீனம் இயேசுவின் நாமத்தில் பலனடைய இயேசுவின் நாமத்தில் அவருக்கு உண்டாகும்படியா செபிக்கிறேன். அவருடைய பலவீனத்திலே தேவன் பலன் அவருடைய பலவீனத்தை தேவன் அறிந்த தேவன் அவருக்கு நல்ல பலன் கொடுக்கும்படியான சோத்திருக்கிறோம் ஐயா. சரீரத்தில் ஆண்டவரே சோத்திரம் நல்ல சுகம் பலன் பாதுகாப்பு உண்டாகும்படியான எலும்பு தசை நரம்பு முழுவதும் எல்லா பலவீனத்தை நீக்கி சுகத்தை விரும்புகிற தேவன் அவருக்கு நல்ல சுகத்தை கொடுத்து தொடர்ந்து ஊழியத்தை செய்ய கர்த்தர் ஆண்டவரே சோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் எல்லா மருத்துவருக்கும் மேலான மருத்துவ நீராயிருந்து ஆண்டவரே அவருக்கு கொடுக்கப்பட்ட சுகத்துக்காக பெரிய காரியங்கள் செய்ய நாமத்தை மையப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே சோதரிக்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆங்காங்கே எங்களை கொடுத்து சேர்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் ஒன்று கூடி இந்த நாமத்தை மகிமைப்படுத்த கிருபைக்காக பாடவும் போட்டோம் துணிக்கும் மகிமைப்படுத்தவும் சாட்சி சொல்லுவோம். இந்த பிள்ளைகளாக எங்களுக்கு ஒவ்வொரு அந்த கிருபைகளுக்காக எல்லாம் கலந்து மட்டும் தமிழ பிள்ளைகள் எல்லாரும் நம்முடைய கருதுகளை கூட்டு சகோதரர்கள் எல்லாரும் நம்முடைய கருதி எல்லாரும் தேவனை ஆசிரியர். ஓகே, நன்றி நன்றி நன்றி. நன்றி. நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்தது
ചെയ്തു വരുகிறதுனாலும் நமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவராக ஊழியத்தை முடித்து நாங்கள் வரும்போது எங்களுக்கு இந்த பிள்ளைகள் செய்த ஊழியக்காரன் குடும்பங்களுக்கு செய்த நன்மைகளை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறதற்காக பசியா இருந்தேன் எனக்கு போதனை தாகமா இருந்தேன் என் தாகத்தை தீர்த்து இந்த சிறியோர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்திருக்கிறது எனக்கு எங்களுக்கு இந்த குடும்பம் செய்தெல்லாம் எங்களுக்கு அது உமக்கு செய்து பலனை தந்து இந்த வீட்டின் அப்பத்தை தண்ணீரையும் ஆசீர்வாதம் வருமானத்தை ஆசீர்வதியும் புது புது ஆத்துமாக்கள் ஏராளமான ஆத்துமாக்களை கொண்டு வரும்படியாக உமக்கு பிரயோஜனம் உள்ள ஆத்துமாக்கள் தாவை உண்மை உள்ள பக்தி உள்ள கீழ்ப்படுத்தல் ஆத்துமாக்களை கொண்டு வந்து இந்த இடத்தை நிரப்பும்படியாக கர்த்தாவை ஏமாற்றுக்காரர்களை யாரும் இங்க வர உண்மை உள்ளவர்கள் தேவனை ஆவையோடு உண்மையோடு கொண்டு ஆத்துமாக்களை கொண்டு வரும்படியாக ஆசீர்வதி வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே.